உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கார்த்தி, போன்ல என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும், அதுக்காக தான் வர சொன்னேன். என்ன கேட்கணும்? தீபா பரிகார பூஜை சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனதே நீங்க தானாமே. ஆமா, நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்ப தீபா பரிகார பூஜை பண்ண போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அதையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க. அது வந்து கார்த்தி, நான் தீபாவை தேடிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள பத்தி எதனா தெரியுமான்னு நான் கேட்டேன். அப்போ கூட நீங்க இந்த சாமியாரை பத்தியோ இல்ல இந்த பூஜையை பத்தியோ என்கிட்ட எதுவுமே சொல்லி ஏன் மறைச்சிங்க? நான் உங்ககிட்ட வேணும்னு எதுவும் மறைக்கல கார்த்தி. அந்த சாமியார் மேட்டர் முடிஞ்சு போன சமாச்சாரம், அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. நீங்க சொல்றது எனக்கு புரியல. முதல்ல நானும் தீபாவும் ஆண்டி உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த சாமியாரை பார்க்க போனோம். அப்ப அவரு தண்ணில மிதக்கிற பரிகார பூஜையை சொல்லி, இத செஞ்சா உங்க மாமியார் பொழைச்சுப்பாங்கன்னு தீபா கிட்ட சொன்னாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லாததால நானும் அதை ஏத்துக்கல. தீபா கிட்டே இந்த பரிகார பூஜை வேணான்னு ஸ்ட்ரிக்டா சொன்னேன். அதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு நானும் நினைச்சேன். ஆனா தீபா எனக்கு தெரியாம அந்த சாமியார் கிட்ட பேசி இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. சரிங்க, அந்த சாமியார் நிஜ சாமியாரா? அவர் நிஜ சாமியாரா இருந்தா இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான பரிகாரத்தெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாரு. அதான் கேட்டேன். எனக்கும் அந்த டவுட் இருந்தது கார்த்தி. அதனாலதான் அந்த பூஜையே வேண்டான்னு தீபா கிட்ட சொன்னேன். ஆனா அவ தான் கேட்கவே இல்ல. நான் அந்த சாமியாரை பார்க்கணுமே. உங்களுக்கு தான் அவர் இருக்கிற இடம் தெரியும்ல, வாங்க போய் பார்த்துடலாம். ஐயோ, சாமியார் மேட்டர் ரொம்ப நோன்றாரு. நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திக் ஏதோ டவுட் வந்துருச்சு. அதனாலதான் சாமியாரை பார்க்கணும்னு சொல்றாரு. இனிமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா தான் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். ரம்யா, என்ன யோசிக்கிறீங்க? சாமியாரை பார்க்க போலாம்ல? போலாம் கார்த்தி. ஆனா அந்த சாமியார் அதே இடத்துல இருப்பாருன்னு சொல்ல முடியாது. வேற இடத்துக்கு கூட போயிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க அவர் இருந்த இடத்த மட்டும் காட்டுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இனிமே நாம ஏதாவது சொல்லி மழுப்புனா கண்டிப்பா டவுட் வந்துடும். கிளம்பி போவோம், அப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ரம்யா, போலாம். போலாம் கார்த்தி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபா, தாலியவே பாத்துட்டு இருக்க? அதான் அத்தை குணமாயிட்டு வராங்கல்ல, சீக்கிரமா அவங்க மூலமா உன் கழுத்துக்கு இந்த தாலி வந்து சேரும். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், நீ பாட்டுக்கு தாலியை கேட்டுட்டு திடீர்னு சபதம் போட்டுட்டியே, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. நல்ல வேலை அப்படி எதுவும் வரல. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்ல, இப்பவும் இவ தாலிக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்ன அண்ணி சொல்றீங்க? ஏன் தாலிக்கு பிரச்சனையா? யாராலன்னு சொல்லுங்க. எல்லாம் ஃப்ரெண்டு ரம்யாவாலதான். அம்முவால ஏன் தாலிக்கு ஆபத்தா? என்ன அண்ணி உளறீங்க? அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ எதுக்கு என்னோட தாலிக்கு ஆபத்தா வரப்போறா? நான் வளரல தீபா, உண்மையதான் சொல்றேன். ஆமா தீபா, ஆரம்பத்துல நானும் மத்தவங்க மாதிரி அத்தை உயிர் பொழைச்சதுக்கு ரம்யா தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா ரம்யாவை பத்தி மைத்லி சொன்ன சில விஷயங்கள் அவளை சந்தேகப்பட வைக்குது. அப்படி அவ சந்தேகப்படுற மாதிரி என்ன செஞ்சா? நான் செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்கிறதா சொன்னேன்ல. ஆமா, அவர் பேரு அப்ப எனக்கு தெரியல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தப்ப எல்லாரும் அவரை வினை தீர்த்த சாமியாருன்னு கூப்பிடுறதா சொன்னாங்க. ஆனா ரம்யா கிட்ட நான் சாமியார் பேரை பத்தி கேட்டப்ப ஸ்ரீ ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள்னு தப்பா சொன்னா. அப்பவே எனக்கு அவ மேல டவுட் வந்துருச்சு.
அது மட்டும் இல்ல, உன் அத்தைக்காக நீ தானே பரிகாரம் பண்ணணும். ஆனா அவ உனக்கு பதிலா பண்ணேன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. அவ எதுக்கு உனக்காக பண்ணணும்? நான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ணி. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ எனக்காக பண்ணிருக்கான்ல. எங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு தீபா. நீ யாரையும் துன்புறுத்துற மாதிரியும் புண்படுத்துற மாதிரியும் பேசவும் மாட்ட, நடந்துக்கவும் மாட்ட. உன் சுபாவம் அப்படி. ஆனா நீ ரம்யாவை பீப்பாயில அடிச்சு ஆணி வச்சு அடிச்சு ஆத்துல விட்டேன்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது? அதான்க்கா எனக்கும் புரியல. அந்த பெண் சாமியார் என் கையில மஞ்ச கயித்தை கட்டினாங்க. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஒருவேளை அந்த சமயத்துல நான் அப்படி செஞ்சனோ என்னமோ. ஆனா ரம்யாக்கு பார்த்த முதல் மாப்பிள்ள கார்த்திக் தாங்கிறத அவ எப்பயாவது உன்கிட்ட சொல்லிருக்காளா? இது வரைக்கும் அவ சொல்லல தானே? அவளுக்கே இந்த விஷயம் ரொம்ப நாள் தெரியாம தான் இருந்திருக்கு. இப்பதான் அவளோட அப்பா சொல்லி தெரிஞ்சிருக்கு. இதுல அவளோட தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேக்கா. அவளுக்கு தெரிஞ்ச பிறகு எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே தேவையில்லாம அதை பத்தி பேசி யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு அதை சொல்லாம விட்டுருக்கலாம்ல. சரி, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். நான் சொன்ன சாமியாரை விட்டுட்டு வேற ஒரு சாமியார்கிட்ட உன்னை எதுக்கு கூட்டிட்டு போனா? அதுக்கு என்ன சொல்ல போற? அண்ணி, நீங்க முதல்லயே சாமியாரை பத்தி கரெக்டா சொல்லிருந்தீங்கன்னா அவ அந்த சாமியார்கிட்ட என்ன கூட்டிட்டு போயிருப்பா. நீங்க இப்பதானே அவரோட பேரையே சொல்றீங்க. அதனால்தான் அவ பார்த்த சாமியார் தான் நீங்க சொன்ன சாமியாருன்னு நினைச்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி அவ தப்பான பொண்ணெல்லாம் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ தப்பா தெரியறா, அவ்வளவுதான். ஏய், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு லக்ஷ்மி என் பெட்ல படுப்பாளே, அதுவும் என் பக்கத்துல வந்து படுத்துப்பா. இப்ப என்ன சொல்லி அவளை அவாய்ட் பண்றது? எப்படி அவளை விலக்கி வைக்கிறது? இது சூப்பர். இங்கே படுத்துக்கிறேன். இங்க 2 பேர் படுக்க முடியாதுல்ல? சூப்பர் ஐடியா. அவ தனியா பெட்ல படுத்துக்கிட்டோம். எழுந்து வந்து பெட்ல படுங்க அப்படின்னு அவ ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டா, அப்ப என்ன பண்றது? இல்ல, நான் அதுக்கு முன்னாடியே தூங்கிடுறேன். அவ வரத்துக்குள்ள நான் படுத்து தூங்கிடுறேன். தூங்குற மாதிரியே நடிக்கிறேன். தூங்குறவனை எழுப்ப முடியுமா? எப்படி கொடுக்குறேன் பாரு ஆக்டிங்க. ரிஷி, ரிஷி, என்ன வித்தியாசமா தூங்குறாரு? இப்படி கூட ஒருத்தரால போஸ் கொடுத்து தூங்க முடியுமா என்ன? இந்த மாதிரி பொசிஷன்ல படுத்தா ஏதாவது அதுல லக் இருக்குமா என்ன? இன்னைக்கு பாத்துடலாம். நான் வேணா ஒரு போட்டோ எடுத்துடுறேன். லைஃப்ல முதல் முறையா இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். லவ் பண்ற மாதிரி, புருஷன் மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிஜத்துல தூங்குற மாதிரி மட்டும் நடிக்கவே வர மாட்டேங்குது. என்னடா ரிஷி, நீ என்ன லூசரா? அடடா, இப்ப கரெக்டா படுத்துட்டாரே. பின்ன நீ என்ன நினைச்ச? என் ஃபன்னி போஸ் எல்லாருக்கும் காட்டணும்னு நினைச்சியா? என்ன வச்சு காமெடி பண்ண ட்ரை பண்றியா? நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய லூசர் இல்ல. பாவம் ரொம்ப ஆக்வர்டா படுத்துட்டு இருந்தாரு. அதான் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா எழுந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த போட்டோவை காட்டி இப்படி தூங்க கூடாதுன்னு சொல்லிருப்பேன். சரி, பரவாயில்ல. நிஜமாவே நான் லூசர் தான். எப்பவும் இவளை தப்பா புரிஞ்சுக்கிறேன். ஆனா இவ மட்டும் தப்பு பண்ணவே மாட்டேங்கிறா. அப்புறம்
ஆமா, இவர் ஏன் பெட்ல படுக்கல? அங்க போய் எதுக்கு படுத்தாரு? பாவம், அசதியில் அப்படியே படுத்துட்டாரு. ஆனா அவருக்கு அங்க சரியா தூக்கம் வரலன்னா பாவம் காலையில கஷ்டப்படுவாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்ப ராணி சொல்றதான் கரெக்ட். எல்லாரும் ஏதேதோ சொல்லும்போது கூட நம்பாம நானும் அவன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். ச்சே, பாவம் ராணி. ஆனா தாத்தா சொன்ன விஷயம் அதையும் அலட்சியமா விட்டுற முடியாது. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல ஒண்ணுமே புரியல. கீழே தாத்தாவும் தர்ஷினியும் ராணிய பார்த்தேன்னு சொன்ன அதே டைம்ல ராணி இங்கதான் இருந்திருக்கா. ராணி கையில வாட்சும் இருக்கு. ஆனா கீழே ராணிய பார்த்தப்ப ராணி கையில வாட்ச் இல்லைன்னு தர்ஷினி சொன்னா. அப்ப ராணியை சுத்தி ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ராணியை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ராணி, நீ இன்னும் தூங்கலையா? ஓ, செல்போன் காணோன்னு தேடி வந்தியா? அது நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும். நானும் என் போன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் காலே போகல. அதான் உன் போன்ல இருந்து ட்ரை பண்ணலாமேன்னு மேல எடுத்துட்டு வந்தேன். என்னயா, உன் நல்ல போன்ல இருந்து கால் போல, என் டப்பா போன்ல இருந்து கால் போதா? என்னத்துக்கோசரம் இப்படி பொய்யா பேசினு இருக்கிற? எனக்கு நல்லா தெரியுது நீ இன்னத்துக்கோசரம் என் போனை எத்துன்னு வந்திருக்கிறன்னு. அந்த ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜ பார்க்க தானே நீ எத்துன்னு வந்த? ஏய் இல்ல, அது வந்து யோ, என்னயா வாயிலே வடை சுட்டுன்னு இருக்கிற? இந்த ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரோன் கேமரா வச்சிருக்கிற எனக்கே எங்க இருந்தோ வந்திருக்கிற தமன்னாவோட ஃப்ரெண்டு பைத்தியகாரி பட்டத்தை கொடுத்துட்டு போய்கிறா. தமன்னாவும் கூட இருந்து ஆமான்னு சொல்லின்னு இருக்கிறா. இப்போ நீயும் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா உனக்கும் சந்தேகம் இருக்கும் போலகுதே. ஏய் ராணி, அப்படிலாம் சொல்லாத. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ ஓ, நம்பிக்கை இருந்தா அப்புறம் இன்னத்துக்கோசரம் போன் எடுத்துன்னு வந்து இத பாத்துன்னு இருக்கிற? டவுட் வந்ததுனால தானே பாக்குற? இல்ல, அது வந்து நான் சும்மா ட்ரோன் வியூ பார்க்கலாமேன்னு. இப்ப என்ன அத பாத்துட்டல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுல. நான் மெய்யாலுமே தான் சொன்னேன்னு இப்பவாவது நம்புறியா? நான் நம்புறேன். நான் உன்னை நம்புறேன் ராணி. சரி சரி கொண்டா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஏதோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இது பாரு, யார் என்ன பண்ணாலும் இந்த ராணி என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அத்தை நான் காட்டுறேன். சும்மா ஒரு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ராணியோட கம்பேர் பண்றப்ப பொம்மி ரொம்ப இன்னசென்ட் தான். வா, இந்த ராணி சாதாரண ஆள் இல்ல. நானே அவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. அதோட ராணியும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.